மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும், கிரகங்களால் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்குறோம். இந்த வருஷத்தில் மேஜராக ஏதாவது கிரகங்களுடைய பயிற்சி இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது குரு பகவான் ஜூன் 1ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். அது மட்டுமல்ல, இந்த வருஷத்தில் கடைசியில் டிசம்பர் 1 வீக்கில் ராகு கேது பயிற்சி. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல அந்த ராகு உங்கள் ராசிக்கு வருவார். 8ல் இருக்கக்கூடிய கேது பகவான் 7ஆம் இடத்துக்கு போவார். இந்த வருஷம் முழுவதுமே சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி மீன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் இந்த ஓராண்டுகளுக்கு. அப்போ குரு, சனி, ராகு, கேது இந்த கிரகங்கள் மட்டுமல்ல, சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் இந்த கிரகங்களையும் இந்த வருஷம் அவங்க எங்கெங்கெல்லாம் சஞ்சரிப்பாங்க அப்படிங்கிறத கணக்கில் எடுத்துக்கிட்டு நமக்கு அவங்க ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு பார்வை இருக்குது. இந்த பார்வையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு அவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரத்தின் அடிப்படையில் இந்த வருஷம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்களை செய்வாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். மெயினாக நமக்கு தேவை இந்த வருஷம் நம்முடைய பொருளாதார நிலைகள், வேலை வாய்ப்புகள், நம்ம ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தால் பிஸ்னஸினுடைய லாபம், அது இல்லாமல் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு, அது இல்லாமல் நமக்கு கடன், நோய், இதை பற்றியான விஷயங்களை தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம். இந்த பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுங்க. இது ஒரு வருடத்திற்கான பொது பலன். கவனமாக கேளுங்க. ஒரு கிரகம் நமக்கு பல நன்மைகளை செஞ்சால் கூட அதே கிரகம் ஏதோ ஒரு தீய பலன்களையும் செய்ய தவறாது. அது இந்த வருஷத்தில் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். அது மட்டுமல்ல, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, வேறு ஏதாவது ஒரு கிரகம் நமக்கு நன்மையை செஞ்சால் இன்னொரு கிரகம் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு பாதகத்தை செய்யும். ஆக நம்ம எல்லோருமே ஏதோ ஒரு கிரகத்தின் பிடியில் தான் வாழ்ந்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இதை மறந்துடாதீங்க. அடுத்தபடியாக இந்த பலனை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்குறது, குரு பயிற்சிக்கு முன்னாடி மே 31 வரைக்கும் ஒரு பலன், அதுக்கப்புறமான ஒரு பலன், இது எல்லாமே கலந்து தான் இந்த வருஷம் இருக்குது. அதனால் நீங்கள் பொறுமையாக கேளுங்க. முதல்ல மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் உங்களுடைய பொருளாதார நிதி நிலைமை எப்படி இருக்குது? ஸோ உங்களுடைய 2ஆம் இடத்துல ராகு இருக்கார், குரு பார்க்குறாரு. அப்படி இருந்தாலே உங்கள் கையில் யாருடைய பணமாவது இருந்துக்கிட்டே இருக்கும். குறிப்பாக மணி ரொட்டேஷன் பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்கும். அது இல்லாமல் யாரெல்லாம் நீங்கள் பேச்சையே தொழிலாக வச்சு அல்லது பேச்சு மூலமாக ஏர்ன் பண்ணுறீங்களோ, வருமானத்தை சம்பாதிப்பீங்களோ, உங்களுக்கு மே வரைக்கும் நல்ல ஒரு வருமானம் ஏர்னிங் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம்